வெல்கம் டு த ஸ்மார்ட் கிச்சன் தமிழ். இந்த சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்தியா காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு அவசரமாக எங்களுக்கு ஒரு தோசை சாப்பிட இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் சுடக்கூடிய மாதிரி தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் கறிக்கு புளிஞ்ச தேங்காய் பூ எடுத்துருக்கிறோம். அது புளிஞ்ச தேங்காய் பூவும், அடுத்தது வெங்காயம், வெட்டின வெங்காயம் எடுத்துருக்கிறோம், அரிசி மா எடுத்துருக்கிறோம். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போடுறதுக்கு மஞ்சள் எடுத்துருக்கிறோம். தேவையான அளவு உப்பு தண்ணி விட போகிறோம். அதோட கோதுமை மாவும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். முதலாவது நாங்கள் இப்போ அது அரிசி மாவை ஒரு சுண்டு அரிசி மாவு எடுத்துருக்கிறோம். அதை நாங்கள் முதலாவது பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். இதுக்கு தான் நாங்கள் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறோம். முதலாவது இந்த அரிசி ஒரு சுண்டு அரிசி மாவு எடுத்துருக்கிறோம். முதலாவது இதுக்கு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதே எடுத்த சுண்டாலேயே 5 சுண்டு கோதுமை சேர்க்க போகிறோம். இப்போ கோதுமை சேர்க்க போகிறோம். இப்போ கோதுமை சேர்த்துட்டேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு ஓரளவு நாங்கள் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறோம். வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நாங்கள் தேவையான அளவு வெங்காயம் சேர்க்க போகிறோம். அடுத்தது புளிஞ்செடுத்த தேங்காய் பூ எடுத்துருக்கிறோம். இந்த தேங்காய் புளிஞ்செடுத்த பூ போட்டால் என்னென்னு சொல்கிற மொறுமொறுப்பாக வரும், அதாவது புளிக்கும். இப்போ அதை நாங்கள் கறிக்கு எடுத்த தேங்காய் பால் எடுத்துட்டு நாங்கள் அந்த பூவை இதுக்குள்ளே போட போகிறோம். அப்பச்சோடாவும் போடலாம். அப்பச்சோடா இருந்தால் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. நான் தேங்காய் கணக்க போடுறதால நான் அப்பச்சோடா ஆட் பண்ணிடுறேன் இதோட. இப்போ அடுத்ததாக நாங்கள் தேவையான அளவு மஞ்சள் போட போகிறோம். மஞ்சள் உடலுக்கு ஆரோக்கியம்ன்றதால நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் கூட சேர்த்தாலும் பரவாயில்ல. மஞ்சள் கொஞ்சம் போட போகிறோம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு நாங்கள் இப்போ உப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். உப்பு கட்டியாக போடக்கூடாது, உப்பு தண்ணி தான் சேர்க்கணும். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ குழைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. இப்போ நாங்கள் அடுத்தது தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி பார்த்து விடணும், தோசை கலவா இருக்கக்கூடிய மாதிரி தண்ணி பார்த்து விடணும். நாங்கள் இது கையால் தான் குழைக்க போகிறேன். கரண்டியால் குழைக்கிறது கஷ்டம், கட்டிப்படாமல் குழைக்கணும். அதில் கையால் குழைக்க போகிறேன். தோசை மா பதத்துக்கு நாங்கள் ஏற்ற மாதிரி இப்போ குழைச்செடுக்கணும்.
கட்டிப்படாமல் குழைக்கணும். எங்களுக்கு தண்ணி காணும் போல நாங்கள் வடிவாக குழைச்செடுத்தோம்னா சரி. சின்னாக்கள் கூட விரும்பி சாப்பிடுவினம். இது அவைகள் விருப்பப்படாமல் இருப்பினும் நாங்கள் இதை செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவினம். எங்களுக்கு உடனே தோசை சாப்பிட முடியாது, செய்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பதம் வந்துட்டுது. கொஞ்சம் தண்ணி விடுறேன். தேங்காய்ப்பு போட்டதால் நல்லா புளிச்சு வரும். அப்ப சோடா அதுகளை விட தேங்காய்ப்பு போட்டால் நல்லா உடலுக்கும் ஆரோக்கியம். சின்னாக்களுக்கு இப்படி செய்து கொடுத்து பாருங்க. இந்த சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுக்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தான் நான் போடுற காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பதம் சரி. நாங்கள் இதை இப்போ இப்படியே வைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ எங்களுக்கு 2-3 மணி நேரத்தில் இது புளிச்சிடும். அதுக்கு பிறகு நாங்கள் தோசை சுடலாம். அப்போ சோடா போட்டால் இன்னும் வேகமாக புளிச்சிடும். நீங்கள் உடனே சுடலாம். நாங்கள் இப்போ இது ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு உங்களை அந்த தோசையில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ கரண்டி வச்சு கிண்டி பார்ப்போம். நல்லா புளிச்சு வந்திருக்கு. நல்ல உளுந்து போட்டு சுடுற மாதிரி தோசை பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் வரும் தோசை. அப்படி புளிச்சு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் அப்படி வந்திருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் வெங்காயம் சித்தல் மிளகாய் போட்டு எண்ணெய் கொதிச்சிட்டு இப்போ வெங்காயம் சித்தல் மிளகாய் கருவேப்பிலை இந்த 3ஐயும் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா போட்டு தாளிக்க போகிறோம். முதலாவது வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டுட்டு அடுத்ததாக நாங்கள் சித்தல் மிளகாய் போடுவோம். சித்தல் மிளகாயம் போட்டு கருவேப்பிலையும் போடுவோம். கருவேப்பிலையும் போட்டுட்டு நாங்கள் இப்போ கிண்டி விடுவோம். கிண்டி தாளிப்போம். தாளிச்சிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு அடுத்ததாக என்ன செய்யணும்னு சொன்னால் கடுகு சேர்க்கணும். கடுகு அடுத்ததாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லா இருக்கும். வதக்கேக்கில் இப்படி கிண்டி போட்டு அடுத்ததாக வதக்கினதை நாங்கள் இப்போ இந்த தோசை மாக்கில் போடுவோம். இப்போ தோசை சுட போகிறோம். இப்போ தோசைக்கு கல் சூடாகிட்டுது. இப்போ நாங்கள் தோசை மாவை இதில் ஊற்றுவோம். அந்த வெங்காயம் வதக்கி போட்டதால் நல்ல வாசனை இருக்குது தோசை. நல்ல மொறுமொறுப்பான தோசை சுட்டாச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் இப்படியான தோசையை சுட்டு பாருங்க. நல்லா இருக்கும். சின்னாக்களும் விரும்பி சாப்பிடுவினோம். இது நல்ல சாப்பிட நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன ஆக்கள் கூட விரும்பி சாப்பிடுவினோம். நாங்கள் அந்த வெங்காயம்
செத்த மிளகாய் கருவேப்பிலாம் போட்டு வதக்கி அதுக்குள்ளே போட்டு கிண்டிட்டு நாங்கள் சுட்ட தோசையால் அந்த வாசத்தோடையே சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு நல்லா இடித்த சம்பல் இருந்தால் நல்லா இருக்கும். நாங்களும் அப்படித்தான் செய்து சாப்பிட்னாங்க. நீங்களும் அப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா நல்ல சாஃப்டாக நல்ல முறுமுறுப்பாக வந்திருக்கு. நல்லா ஓட்டை விழுந்து உளுந்து போட்டு சுடுற தோசையை விட இந்த தோசை நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். ஒட்டையில் நார்மலாக நாங்கள் தோசை சுடியக்கில் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. உளுந்து போட்டு தான் சுடணுமென்னு இல்லை, இப்படியும் சுடலாம். ஈஸியான தோசை. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, மறந்துடாதீங்க.